வெல்கம் டு சிடிசி டாக்ஸ் எஜுகேஷன். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஜிஎஸ்டியில் வந்திருக்கக்கூடிய ஒரு லேட்டஸ்ட் அப்டேட். இது என்ன அப்டேட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மே மந்த்துக்கான ஜிஎஸ்டிஆர் 1 ரிட்டர்னை நம்ம இந்த ஜூன் 10th அதாவது 11th நம்ம வந்து இந்த ரிட்டர்ன் நம்ம வந்து ஃபைல் பண்ண வேண்டியது இருக்கும். அதில் ஏதாவது மிஸ்டேக் நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஜிஎஸ்டிஆர் 1A அந்த அப்டேட் அப்படிங்கிறத நம்ம பண்ணலாம். இந்த ரெண்டு ரிட்டர்ன்லையுமே ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாம அந்த சேஞ்சஸ டேலி சாஃப்ட்வேர்ல எப்படி நம்ம யூஸ் பண்ண போறோம். தென் அந்த ரிட்டர்ன்ல எந்த மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க டேலில என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ண இருக்கோம். வீடியோவை தொடர்ந்து பாருங்க. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய அப்டேட் உங்களுக்கு டைரக்டா வந்து சேரும். ஓகே, இப்போ ஜிஎஸ்டிஆர் 1 அண்ட் ஜிஎஸ்டிஆர் 1A மல்டிபிள் டேபிள்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? ஸோ என்னென்ன டேபிள்ஸ் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டேலிலே நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து ஜிஎஸ்டிஆர் 1 ரிட்டர்னை நம்ம வந்து டேலியில் எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட் இதில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட்ஸ், இங்கே ஜிஎஸ்டி ரிப்போர்ட் ஜிஎஸ்டிஆர் 1 அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய இந்த B2B அப்படிங்கிறதுல இருந்து B2C லார்ஜ் இன்வாய்சஸ் அஸ் வெல் அஸ் இதுல இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் இன்வாய்சஸ் இப்படி இருக்க ஒவ்வொன்றுமே வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டேபிள் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதை நம்ம வந்து சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த டேபிள்ல ஒவ்வொரு டேபிளுக்கும் ஒரு சில நம்பர் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்க டேபிள் 4ல இருந்து நம்மளுக்கு ஆரம்பிக்கும். ஓகேங்களா? 4, 5, 6 கீழே பாத்தீங்கன்னா 7, அதுக்கு கீழே வந்து 8, தென் டாப்ல பார்த்தா 9. இந்த மாதிரி வந்து மல்டிபிள் டேபிள் நம்மளுக்கு இருக்கு. லாஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா 14 வரைக்கும் 14 and 15 வரைக்கும் நம்மளுக்கு இருக்கு. பட் மெயினா நம்ம வந்து பார்க்கக்கூடிய டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 13 டேபிள் வரைக்கும் டேலில நம்மளுக்கு இருக்கும். இதுதான் ஜிஎஸ்டி போர்ட்டல்லையும் இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த B2B இந்த டேபிளும் சரி, அதே மாதிரி B2C லார்ஜ் அஸ் வெல் அஸ் B2C ஸ்மால் இந்த 3 டேபிள். ஓகேங்களா? இதுல ஸ்டாட்டிக்கா நம்ம பார்த்தோம் அப்படின்னா B2C அஸ் வெல் அஸ் B2B அப்படின்னு நம்ம வந்து இந்த ரெண்டு டேபிள் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா? இந்த ரெண்டு டேபிள்ல நம்ம கொடுத்துருக்கக்கூடிய சேல்ஸ் வேல்யூ டாக்ஸ் வேல்யூக்கு நம்ம செப்பரேட்டா HSN ரிப்போர்ட் அப்படிங்கிறது ப்ரிப்பேர் பண்ணுவோம். அந்த HSN ரிப்போர்ட் எங்க ப்ரிப்பேர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பாட்டம்ல இருக்கக்கூடிய இந்த HSN சம்மரி 12ங்கிற டேபிள்ல தான் வந்து ப்ரிப்பேர் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இது வரைக்கும் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? டோட்டல் டாக்ஸபிள் வேல்யூஸ், அதுக்கான டாக்ஸ் அமௌண்ட், இது எல்லாமே நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரிப்போர்ட்ல நமக்கு இருக்கும். இந்த டேலில இருந்து டேட்டாவை நம்ம வந்து ரிட்டர்னுக்கு அப்லோட் பண்ணும்போது இந்த சம்மரியும் சேர்த்து தான் நம்ம வந்து அப்லோட் அப்படிங்கிறத நம்ம இது வரைக்கும் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இப்ப இந்த டேபிள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா B2B உடைய இன்வாய்ஸ் வேல்யூல இருக்கக்கூடிய HSN அப்படிங்கிறது தனியாகவும், அதே மாதிரி B2Cல இருக்கக்கூடிய HSN வேல்யூஸ் வந்து தனியாகவும் வந்து பிரிச்சு கண்டிப்பா என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா HSN சம்மரி நம்ம ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிற ரூல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா B2B அப்படிங்கிறது நம்மளுக்கு டேபிள் 4 அப்படின்னும், B2C அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டேபிள் 5 அண்ட் டேபிள் 7 அப்படிங்கிறது வந்து B2C அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம். அதே மாதிரி HSN சம்மரி எங்கே ப்ரிப்பேர் ஆகுது அப்படின்னா டேபிள் 12ல ப்ரிப்பேர் ஆகுது. அது ஒரு சம்மரி அப்ப நம்ம வந்து சொல்றோம். ஸோ இந்த 3 டேபிள்லையும் நாம கொடுக்கக்கூடிய டேட்டாவுக்கு ஓகேங்களா, இந்த 3 மெயின் டேபிள்ல இருக்கக்கூடிய டேட்டாவை டேபிள் 12ல நம்ம வந்து செக்ரிகேட் பண்ணி காட்டணும். இது எதுக்காக சார் இந்த மாதிரி வந்து கொண்டு வராங்க அப்படின்னு நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு ரெகுலேஷன். ஓகேங்களா? B2Bல இருக்கக்கூடிய இன்வாய்ஸ் வேல்யூஸா இருக்கட்டும், அதே மாதிரி B2Bல இருக்கக்கூடிய இன்வாய்ஸோடைய வேல்யூல ரியல் டைம்ல அதை ப்ராப்பரா ட்ராக் பண்ணணும். மந்த் ஆன் மந்த் அதோடைய கம்ப்ளைண்ட்ஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து அதை ப்ராப்பரா மானிட்டர் பண்ணணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக வந்து இந்த அப்டேட் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு அப்டேட்டையும் வந்து ரெகுலரா வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ரெகுலரா வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஜிஎஸ்டியை வந்து இன்னும் ரொம்ப சிம்பிளிஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத காமிச்சுக்கிறதுக்காகவும் கூட இந்த அப்டேட் அப்படிங்கிறது வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம வந்து இந்த இடத்துல B2B அண்ட் B2C அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அது ஓகே. ஆனாலும் இந்த HSN அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது HSN வந்து குளோபலி அக்செப்டட் கோட் அப்படின்னு நம்ம வந்து இதை நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன அப்படின்னா ஹார்மோனைஸ்டு சிஸ்டம் ஆஃப் நாமன்கிளேச்சர் அப்படிங்கிறதுடைய ஷார்ட் ஃபார்ம் தான்
HSN இது இந்தியாவில மட்டும்தான் இருக்கா சார் கேட்டா இல்ல, இது உலகம் முழுக்க அக்செப்ட் பண்ணப்பட்ட ஒரு ஜெனரல் ஃபார்மேட், காமன் ஃபார்மேட் தான் வந்து இந்த HSN கோட் அண்ட் SAC கோட் அப்படின்னு கூட நம்ம வந்து சர்வீசஸ்க்கு இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம வந்து சொல்ல முடியும். இப்ப இதை பொறுத்த வரைக்கும் வந்து என்னன்னா மேக்சிமம் 8 டிஜிட் வரைக்குமே வந்து HSN கோட் அப்படிங்கிறது இருக்கு. இதுல அப் டு 5 crore வரைக்கும் ஆக்சுவல் ஆனுவல் டர்ன் ஓவர் AATO ப்ரீவியஸ் பினான்சியல் இயர்ல அப் டு 5 crore வரைக்கும் டர்ன் ஓவர் கிராஸ் பண்ணாம இருக்கக்கூடியவங்க வந்து அப் டு 5 crore இருக்கக்கூடியவங்க 4 டிஜிட் மட்டும் மினிமம் 4 டிஜிட் வந்து அவங்க HSN கோட் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்கு. மோர் தென் 5 crore இருந்தால் 6 டிஜிட் மினிமம் 6 டிஜிட் வந்து அவங்க HSN கோட் அப்படிங்கிறது ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரூல் அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடியே இருக்கு. ஸோ இந்த ரிட்டர்ன் பீரியட்ல இருந்து அதை கண்டிப்பா வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கிறதே வந்து என்ன அப்படின்னா சொல்லியிருக்காங்க. சார் இது வந்து டேலியில இருக்கா? இப்ப டேலியில வந்து இப்ப எங்களுடைய பிசினஸ் லெஸ் தென் 5 crore. அப்ப நாங்க வந்து 4 டிஜிட் வரைக்கும் நாங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப நாங்க வந்து மோர் தென் 5 crore அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இருக்கு. எங்களுடைய பிசினஸ்ல வந்து இன்வாய்ஸ் அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆயிருச்சு. பட் நாங்க வந்து இது வரைக்கும் வந்து 4 டிஜிட் தான் வச்சிருக்கோம். எங்களுக்கு வந்து 6 டிஜிட் வந்து அப்டேட் பண்றதுக்கான பிளேஸ் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. ஓகேங்களா? இப்ப F11 அப்படிங்கிறத நீங்க எனேபிள் பண்ணி, அதாவது F11 நீங்க வந்து எஸ் கொடுத்துட்டு அதுல செட் ஆர் ஆல்டர் ஜிஎஸ்டி ரேட் அண்ட் அதர் டீடைல்ஸ் இருக்கு இல்லையா, அதை எஸ் கொடுங்க. இங்க எஸ் கொடுத்து பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மினிமம் லெங்த் ஆஃப் HSN SAC இங்க வந்து 4 டிஜிட் 6 டிஜிட் 8 டிஜிட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நீங்க ஒருவேளை 6 டிஜிட் மெயின்டைன் பண்ணக்கூடியவங்களாக இருந்தால் உங்களுடைய டர்ன் ஓவர் பேஸ் பண்ணி நீங்க 6 அப்படின்னு கூட நீங்க கொடுத்துக்கலாம். எந்த பீரியட்ல இருந்து இந்த சேஞ்சஸ் உங்களுக்கு இருக்குங்கிறத நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். இல்ல சார் 4 தான் அப்படின்னா நீங்க 4 அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டாவே இருக்கும். இந்த ஸ்கிரீன்ல நீங்க அதை ஜஸ்ட் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய அப்டேட், அதாவது பெர்சன்டேஜோடைய சாரி HSN கோடோடைய லெங்க்த்துக்கு நம்ம வந்து டேலியில எங்க ப்ரொவிஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா? தென் இந்த இடத்துல வந்து இது வரைக்கும் வந்து HSN நம்பர் மேனுவலா தான் நம்ம வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க ரிட்டர்ன் நம்ம ஃபைல் பண்ணும்போது. இப்போ வந்து மேனுவலா ரிட்டர்ன் வந்து GSTR 1 ரிட்டர்ன் ஆஃப்லைன் டூல்லையோ இல்லைன்னா ஆன்லைன் டூல்லையோ வந்து ஃபைல் பண்ணும்போது மேனுவலா நம்ம வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. இதை வந்து இனிமே வந்து இருக்காது. இதை வந்து கண்டிப்பா என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஒரு லிஸ்ட் வந்து கொடுத்துருவாங்க. HSNக்கான லிஸ்ட் வந்து உங்களுக்கு பாப்அப் ஆகும், பாப் டவுன் ஆகும். அதை வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய HSN என்னவோ அதை சூஸ் பண்ணி நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால வந்து தப்பான ஒரு HSN நம்பர் நீங்க ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்காது. அந்த ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போதே வந்து உங்களுக்கு HSN சம்மரியோடைய லிஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். நோ லாங்கர் இது வந்து என்ன அப்படின்னா அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ வந்து இனிமே நம்ம வந்து அந்த லிஸ்ட்ல இருந்துதான் ஒரு டேபிள்ல இருந்துதான் நம்ம வந்து HSN கொடுக்கணும். இது டேலியில கிடையாது. இது வந்து என்னன்னா GSTR 1 ரிட்டர்ன் ஆன்லைன்லயோ இல்ல ஆஃப்லைன் டூல்லையோ நம்ம வந்து ஃபைல் பண்றோம், அதாவது டேட்டாவை நம்ம அப்லோட் பண்ணி ஃபைல் பண்ண போறோம் அப்படின்னா மட்டும். ஓகேங்களா? அதர்வைஸ் டேலியிலன்னா நம்மளுக்கு அந்த மாதிரி HSN சம்மரி லிஸ்ட் தான் வந்து இது வரைக்கும் வரல. இன் ஃபியூச்சர்ல வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இந்த பாப்அப் ஆகக்கூடிய HSN அப்படிங்கிறது ஒன்லி GSTR 1 போர்ட்டல், அது ஆன்லைன் இல்ல அப்படின்னா ஆஃப்லைன் டூல்ல இது வந்து நம்மளுக்கு இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளி நம்ம வந்து இதை ஈஸியா நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். GSTR 1 அப்படிங்கிறதுல டேபிள் என்னென்ன டேபிள் நம்மளுக்கு இருக்கு அப்படிங்கிறது சரி. அதே மாதிரி நம்ம வந்து GSTR அதாவது HSN உடைய லெங்த் எப்படி நம்ம வந்து செட் பண்றோம் அப்படிங்கிறது. இப்ப நம்ம மேஜரா டேலியில இருக்கக்கூடிய ரிப்போர்ட் GSTR 1 ரிப்போர்ட்ல நம்ம வந்து HSN சம்மரி அப்படிங்கிறது டேபிள் 12ல நம்ம வந்து பாக்குறோம். ஓகேங்களா? பீரியட் வந்து டாப்ல பாத்தீங்க அப்படின்னா மே மந்த் தான் இருக்கு. பட் HSN சம்மரி பார்த்தா நோ சேஞ்சஸ், இல்ல எந்த சேஞ்சஸுமே இல்ல. ஓகேங்களா? ஸோ ஜென்ரலா வந்து கம்பைண்டா தான் நம்மளுக்கு காட்டுது. இப்ப இதை எப்படி சார் நம்ம வந்து கான்ஃபிகர் பண்றது பாத்தீங்கன்னா முதல்ல GSTR 1 ரிட்டர்ன் வந்து வெளில வந்துருங்க. வெளில வந்துட்டு F11 பிரஸ் பண்ணுங்க. இதுல set/alter கம்பெனி GST ரேட் அண்ட் அதர் டீடைல்ஸ் இதை நம்ம வந்து எஸ் கொடுத்துட்டு என்டர் பண்ணுவோம். இப்ப நீங்க வந்து ரைட் சைடு பாத்தீங்கன்னா மோர் டீடைல்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு இருக்கு. அந்த மோர் டீடைல்ஸ் கொடுத்துட்டு ஒரு ஸ்கிரீன் நம்மளுக்கு ஷோ ஆகுது இல்லையா, இங்க அகைன் வந்து ஷோ மோர் அப்படின்னு சொல்லிட்டு அனதர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த ஷோ மோர் அப்படிங்கிறத நீங்க என்டர் பண்ணீங்கன்னா லாஸ்ட்ல ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, செப்பரேட் B2B அண்ட் B2C HSN சம்மரி அப்ளிகபிள் ஃப்ரம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்க
என்டர் பண்ணி பீரியட் அப்படிங்கிறத மாத்திக்கிறீங்க. ஸோ டிஃபால்ட்டா இது வந்து என்ன இருக்கு அப்படின்னா 1 ஏப்ரல் 26 அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதான் டிஃபால்ட்டா நமக்கு இருக்கு. பட் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா என்டர் பண்ணி 1.4.25 அப்படின்னு மாத்திட்டு என்டர் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இப்போ அகைன் அது கரெக்டா அப்டேட் ஆச்சா இல்லையான்னு தெரியலையே. டவுட் இருந்துச்சுன்னா மோர் டீடைல்ஸ் ஷோ மோர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நான் கொடுத்த டேட் வந்து அப்டேட் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இது அப்படியே நம்ம வந்து கண்ட்ரோல் ஏ கொடுத்து அக்செப்ட் பண்ணலாம். இல்லைன்னா என்டர் பண்ணி அக்செப்ட் பண்ணுங்க. இல்லைன்னா பாட்டம்ல இருக்கக்கூடிய அக்செப்ட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அகைன் பாட்டம்ல இருக்கக்கூடிய அக்செப்டை கிளிக் பண்ணுங்க. ஸோ ப்ராப்பரா சேவ் அப்படிங்கிறது பண்ணுங்க. இப்போ போயிட்டு நீங்க ஜிஎஸ்டிஆர் 1 ரிட்டர்ன் ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அப்டேட் அப்படிங்கிறது கேக்குது. ஸோ இதுல நம்மளுக்கு என்ன கேக்குது, என்ன ஷோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 2 வவுச்சர்ல சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறத டேலி நமக்கு சொல்லுது. இதை நான் வந்து என்டர் பண்ணி ஓபன் பண்றேன். இப்ப எரர் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா எரர் எதுவுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ இதுல என்ன சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு டேலி நம்மளுக்கு சொல்லல. ஆனாலும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா ஹெச்எஸ்என் சம்பந்தில பிராக்கெட் போட்டு ப்ராப்பரா நம்மளுக்கு என்ன ஆகுது, ஒரு நியூ டேர்ம் வந்து ஆட் ஆயிருக்கு. பிராக்கெட்ல B2B ஹைஃபன் B2C சப்ளைஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியா உள்ள சம்மரி இருக்கு அப்படிங்கிறத நம்மளுக்கு பிராக்கெட் போட்டு முதல்ல ஒரு இன்டிமேஷன் டேலி கொடுத்துருச்சு. இதை என்டர் பண்ணி பாத்தீங்கன்னா B2B சப்ளைஸ் அப்படிங்கிறது தனியாகவும் B2C சப்ளைஸ் அப்படிங்கிறது தனியாகவும் நம்மளுக்கு ஸ்பிளிட் பண்ணி டேலி டேட்டாவை நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தந்துருது. ஓகேங்களா? ஸோ ஒருவேளை நீங்க டேலியில இருந்து படிக்க டேட்டாவை நீங்க ஜிஎஸ்டிஆர் 1 ரிட்டர்னுக்கு நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா எரர் இல்லாம நீங்க உங்களால வந்து ரிட்டர்ன் அப்படிங்கிறது யூஸ் பண்ண முடியும். அதர்வைஸ் ஆடிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு இதை செக்ரிகேட் பண்ணி கொடுங்க, இதை வந்து எங்களுக்கு செக்ரிகேட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க அப்படின்னா கூட உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா டேலியில ப்ராப்பரா நீங்க அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க செக்ரிகேட் பண்ணி ஆடிட்டருக்கு சப்போர்ட் பண்ணவும் முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த அப்டேட்ல பார்ப்போம்.